அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம காரைக்குடி பெரிய சந்தையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சந்தையோட நுழைவாயிலில் இருக்கிறோம். சந்தைக்கு உள்ளே போக போகிறோம். பெரிய சந்தைன்னு சொன்னதுக்கான விவரத்தை பின்னாடி சொல்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தால் நம்ம சேனல் வீடியோஸ் பார்த்துட்டு லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நுழைவாயிலில் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிறைய நாட்டு கோழிகள், நாட்டு சேவல்கள்லாம் விற்கிறாங்க. அதே மாதிரி தென்னை விளக்கமாறு அப்படிம்பாங்க. அதே மாதிரி கோலப்பொடி, வீட்டுக்கு தேவை, பெண்களுக்கு தேவையான கலர் கோலப்படி மற்றும் வெள்ளை கோலப்படி, இந்த மாதிரியான இதுகளை முகப்புலேயே விற்கிறாங்க. அதே மாதிரி புளியம்பழம், தங்களாக வீட்டிலே குத்தி கொட்டையெல்லாம் எடுக்கப்பட்ட புளியம்பழமும் அந்த இடத்துல விற்றுட்டு வராங்க. படிக்கு இதில் நமக்கு கிடைக்கிது கோலப்படி. அதே மாதிரி தென்னை விளக்கம் மாதிரி எல்லாமே ரொம்ப சீப்பான விலையில். இதை முடிஞ்சு நம்ம அடுத்து பார்த்தோம்னா மீன் சந்தை இருக்குது. ஒவ்வொரு சந்தையும் ஒவ்வொரு, அதாவது பழமாக இருக்கட்டும் ஒரு பக்கம், பூக்கடை ஒரு பக்கம், அதே மாதிரி மீன் மார்க்கெட்டு, காய்கறிகள் ஒரு பக்கம், அதே மாதிரி கால்நடைகள் வியாபாரம் பண்ணுறது மாதிரியான விதமான எல்லாமே இருக்குது. மீனுங்கன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கடைக்கு மேலே இருக்கும். 25-30 கடைக்கு மேலே இருக்கும். இந்த மீன்கள்லாம் எங்கேருந்து வருது பார்த்தோம்னா தொண்டியிலேருந்து டைரெக்டாக கொண்டுட்டு வர்றதுனால மீன்கள் எப்பவும் தெளிவாக, சுத்தமாக, ரொம்ப விலையும் கூட கரெக்டாக இருக்கும். ரொம்ப இதான நண்டுகள், மீன்கள்லாம் கிடைக்காது. எப்போவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான இதில் தான் கிடைக்கும். பெரிய சந்தை ஏன்னு சொல்கிறோம்னா, காரைக்குடியிலே துவக்கத்தில் இந்த சந்தை ஒன்று தான் இந்த பகுதியில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம்னா அது நேர்நகரில் இருக்கட்டும், வைரோபுரத்தில் இருக்கட்டும், வாட்டர் டேங்கில் இருக்கட்டும், நெசவாளர் காலனி, இந்த சுற்று வட்டாரங்களில் அங்கே இங்கேயே சந்தைகள் போட்டிருக்காங்க, கல்நேவாசிகள் உட்பட. ஆகையினால் இதுதான் முதல்ல பெரிய சந்தைன்னு சொல்லப்பட்டது. ஆகையினால் இப்போ பார்த்தோம்னா பல இடங்களில் சந்தை ஆரம்பித்த உடனே இங்கே உள்ள வருத்து மக்கள் ரொம்ப குறைவுன்னு சொல்ல முடியாது. இதுக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் வர்றாங்க. பொதுவாக இதுக்கு சுற்று வட்டாரத்தில் உள்ள ஊர்கள், அதாவது விசாலங்கோட்டை, எஸ்ஆர் பட்டணம், கல்லுப்பட்டி, அமராவதூர், இந்த பக்கத்தில் மானகிரி வரைக்கும் இவ்வளோ தூரம் போகும், ஆலங்குடி வரைக்குமே இங்கே வாங்குறது வழக்கமாக இருக்கும். கோட்டையூர், புதுவேல், இப்படி எல்லாருமே இந்த காரைக்குடி சந்தைக்கு ஒரு காலத்தில் இருந்தாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும். இப்போவும் ஒரு சில மக்கள் வரத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது பேசத்தப்பாடுது அப்படின்னு சொல்லலாம். மீன் கடை பார்த்தோம்னா மீன் மட்டும் இல்லைங்க, அதே மாதிரி கருவாடு, சூடப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில், அதெல்லாம் கூட எல்லாமே இது பண்ணுறாங்க. மீன் இன்றைக்கி பல பெண்களுக்கு சுத்தம் பண்ண தெரியாது. அவங்களுக்கு ஏதுவாக இங்கேயே மீனை வாங்கினோம்னா உடனே நமக்கு சுத்தம் பண்ணி சுத்தமாக பண்ணி தந்துடுறாங்க. நம்ம வீட்டில் போய்ட்டு குழம்பு இல்லாட்டி பொரிக்கிறதோ ஏதோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் மிச்சர் கடையாக இருக்கட்டும், பழக்கடைகளாக இருக்கட்டும், ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக தனித்தனியாக அங்கங்கே வச்சுருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் மக்கள் கூட்டம் நாங்கள் போன நேரம் கொஞ்சம் நேரத்தோடு போனதுனால மக்கள் அதிகமாக வராத சூழல். இன்னும் ஒரு 5 மணிக்கு மேற்பட்டு பார்த்தோம்னா, இல்லை காலை துவங்கத்துலேருந்து பார்த்தோம்னா நிறைய மக்கள் வருவாங்க. அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, கூறு கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் கிராமத்துலலாம் கூறு கட்டி வச்சுருப்பாங்கன்னு சொல்லுவோம். சந்தைக்கு போனால் கூறு எடுத்துகிட்டு வரும் அப்படின்னு. அந்த கூறுனா முன்னாடியெல்லாம் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லாத காய்கறிகள் எல்லாம் வச்சு அப்படியே இது பண்ணிவிட்டு விற்றுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க வியாபாரி. ஆனால் இன்றைக்கி கூறுங்கிறது நல்ல ஃப்ரெஷ்ஷான ஆரோக்கியமான காய்கறிகளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எடையை அளந்து ஒரு 1/2 கிலோங்கிற அளந்து 20 ரூபா 30 ரூபா காய்கறி மேனிக்கு ப்ரைஸ் கொடுத்துட்றாங்க. மக்கள் எல்லாமே சீக்கிரமாக அதை வாங்கிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது, எடை போட்டு கொடுக்குறத காட்டிலும். ஆனால் சின்ன வெங்காயமாக இருக்கட்டும், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரியான ஒரு சில வகையான காய்கறிகள் மட்டும், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இதுக மட்டும் மொத்த வியாபாரம் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி தக்காளியும் சொல்லலாம். தக்காளி, இந்த மாதிரி தக்காளி, பச்சை மிளகா கூட அதில் வந்துடும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இந்த மாதிரியான ஐட்டங்கள்லாம் கூட மொத்த வியாபாரத்தில் தான், இஞ்சி, இது மாதிரியெல்லாம் மொத்த வியாபாரத்தில் வருது. அப்படித்தான் இன்றைக்கி காரைக்குடி சந்தைங்கிறது நீங்கள் காரைக்குடியில் இருக்கிறீங்கன்னா, காரைக்குடியில் நீங்கள் சந்தைக்கு போயிருந்தீங்கன்னா, நீங்கள் காரைக்குடிக்காரன்னா முடிஞ்சால் உங்களுக்கு கமெண்டில் நானும் காரைக்குடி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் காரைக்குடியில் நிறைய சந்தைகளுடைய அந்த காய்கறிகளுடைய தரம் எப்போவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லா விதமான காய்கறிகள் நீங்கள் எப்படி நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிறோமோ அதே அளவில் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக, அதே மாதிரி தோட்டத்து காய்கறின்னு பார்த்தோம்னா ஒரு பக்கமாக உட்காந்துருப்பாங்க அந்த மக்கள்லாம், தோட்டத்து வியாபாரிகள்லாம். ஏன்னா அவங்க தோட்டத்தில் விளைவிச்சு அவங்களாம் உரம் இல்லாமல் ஆரோக்கியமான உரங்களை போட்டு, எரு மாதிரியான இதுகளை போட்டு அவங்க அந்த இதுகளை தயார் பண்ணுறது. வாழைக்காய் இருக்கட்டும், வாழைத்தண்டு, அந்த மாதிரி வாழைப்பூ, முள்ளங்கி, இந்த மாதிரியான பல வகையான காய்கறிகள், கத்தரிக்காய், பச்சை மிளகாய், அந்த மாதிரி எல்லாமே கிராமத்தில் தோட்ட இதில் விற்பனை
விவசாயம் பண்ணி கொண்டுட்டு வராங்க. அதே மாதிரி தென்னை மரமும் தேங்காய் வந்து ரொம்ப சுத்தமான தேங்காய், ரொம்ப ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ரொம்ப பழைய தேங்காயெலாம் இல்லாமல் நல்ல ஒரு தேங்காய், மாங்காய் அது மாதிரியானது எல்லாமே காரைக்குடியில் கிடைக்கும். ஸோ பார்த்தோம்னா இங்கே வந்து காலையில் வந்து ஒரு 7 மணிக்கெலாம் ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் சாயந்தரம் கிட்டத்தட்ட ஒரு 6:30 7 மணி வரைக்கும் அந்த டயத்தில் தான் முடியுது. மீன் இது வாங்குறவங்கெல்லாம், வேலைக்கு போனவங்கெல்லாம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துட்டு சந்தைக்கு வந்து இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வரக்கூடிய வாகனங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஏதோ ஒரு சீட்டு மாதிரி கொடுத்து அவங்களுக்கு வந்து அந்த வாகன நிறுத்தத்துக்கான சில வந்து காசுகளை கொடுக்க வேண்டியது இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பத்தில் வீடியோ பார்க்கும்போதே ஒருத்தர் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் பார்த்தோம்னா பல இடங்களில் பாருங்கள் எல்லாமே கூறாக வச்சு விற்றுட்ருக்குறாங்க. இந்த முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர், நான் முன்னே சொன்ன மாதிரியே உருளைக்கிழங்கு இது மாதிரியானதுக்கு வந்து அந்த சோளம் இது மாதிரியான ஐட்டங்கள் வந்து எப்போவும் தனியாக வந்து மொத்த வியாபாரத்தில் தான் விற்றுட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ மக்களுக்கு வந்து இன்னமும் வந்து இந்த காரைக்குடி சந்தை வந்து இருப்பது ரொம்பவும் முக்கியமான ஒன்றா இருக்குது. இன்னும் கொஞ்சம் காரைக்குடி சந்தையில் இன்னும் கொஞ்சம் ஷெட்டுகளை கொஞ்சம் மேம்படுத்தினா, காரைக்குடி நகராட்சி இப்போ மாநகராட்சி ஆயிடுச்சு, அதுக்கு தக்கனவாறு வந்து இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு இங்கே உள்ள விவசாயிகளுக்கும் சரி, காரைக்குடி மக்களுக்கும் சரி இந்த சந்தையை கொஞ்சம் விரிவடை செஞ்சு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உறுதுணையாக, மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவியை செய்யணும். இன்றைய ஆளுங்கூடிய ஆட்சியில் உள்ளவங்க தான் இருந்துகிட்ருக்காங்கிறது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. ஸோ இளநீ வந்து பார்த்தோம்னா அந்த கடையில் இளநீ கடையும் தனியாக இருக்கும். பொதுவாக வந்து சந்தைக்கு போனவங்க இளநீ குடிச்சிட்டு தான் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஸோ பெரும்பாலும் நம்ம வந்து காரைக்குடி சந்தையை நமக்கு ஓரளவு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, அதாவது சந்தைப்பட்டலுக்கு போனோம்னா எல்லாத்தையும் வேண்டாம், துணிமணி முதற்கொண்டு பருப்பு வகைகள் எல்லாமே வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு. இன்னமும் அந்த சூழல் இருக்கத்தான் செய்யுது. காரைக்குடி சந்தையில் பருப்பு வகைகள், வீட்டுக்கு தேவையான சின்ன தேவையான பொருட்கள், பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரியான துணிமணிகள், கூடை, இந்த மாதிரி செருப்பு, இதெல்லாம் கூட எல்லாமே கிடைக்கிது அங்கே அப்படி தான் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோஸ் மற்றவருக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சி அவங்களுடைய சப்போர்ட்டுகள் கொடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி.